உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நாம் மிஸ் வேப்பபிட்ஸ் 30 அக்டோபர் 2019 அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பஞ்சாங்கம் 30 அக்டோபர் 2025 வியாழன், கார்த்திகை சுக்லபக்ஷம், அஷ்டமி திதி இன்று காலை 10:06 வரை இருக்கும். அதன் பிறகு நவமி திதி தொடங்கி அக்டோபர் 31 காலை 10:03 வரை தொடரும். நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இன்று மாலை 6:33 வரை இருக்கும். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 31 மாலை 6:51 வரை தொடரும். யோகம் சூல யோகம் இன்று காலை 7:20 வரை இருக்கும். அதன் பிறகு கண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் 31 காலை 6:15 வரை தொடரும். அதன் பிறகு விருத்தி யோகம் தொடங்கும். கரணம் பவகரணம் இன்று காலை 10:07 வரை இருக்கும். அதன் பிறகு பாலவ கரணம் இரவு 10:11 வரை இருக்கும். அதன் பிறகு கூலவ கரணம் தொடங்கி அக்டோபர் 31 காலை 10:04 வரை தொடரும். அசுபகாலம் ராகு காலம் மதியம் 1:34 முதல் 2:58 வரை இருக்கும். யமகண்ட காலம் காலை 6:35 முதல் 7:58 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 9:22 முதல் 10:46 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 10:18 முதல் 11:03 வரை மற்றும் மதியம் 2:47 முதல் 3:31 வரை இருக்கும். வர்ஜிய காலம் இரவு 10:36 முதல் 12:13 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:59 முதல் 5:47 வரை இருக்கும். அமிர்த காலம் காலை 7:56 முதல் 9:37 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை இருக்கும். இகுபைந்த் ஆனந்தாதி யோகம் இன்று துவஜா ஆனந்தாதி யோகம் மாலை 6:33 வரை இருக்கும். அதன் பிறகு ஸ்ரீவத்ச யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை ஒரு சூரிய உதயம் காலை 6:35 நிகழும். சூரிய அஸ்தமனம் மாலை 5:46 நிகழும். சந்திர உதயம் மதியம் 1:38 நிகழும். சந்திர அஸ்தமனம் இரவு 12:56 நிகழும். சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு மகர ராசியில் இருப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய அதிர்ஷ்ட எண் 3. வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம். 30 அக்டோபர் 2025 வியாழன். இன்று கிரக நிலைகள் உங்களுக்கு பலனளிக்கும் வகையில் அமைந்துள்ளன. நாளின் தொடக்கம் உற்சாகம் மற்றும் நம்பிக்கையுடன் நிறைந்ததாக இருக்கும். அலுவலகம் தொடர்பான முக்கிய பணிகளை காலை நேரத்திலேயே திட்டமிட்டு முடிக்க முயலுங்கள். இது உங்கள் சாதனை வாய்ப்புகளை அதிகரிக்கும். மாலை நேரத்தில் மன அழுத்தத்தை குறைக்க சுமூகமான செயல்களில் ஈடுபடுங்கள் அல்லது ஓய்வெடுத்து புத்துணர்ச்சி பெறுங்கள். எதிர்பாராத ஒருவருடன் சந்திப்பு நிகழலாம். அது பழைய நண்பராகட்டும் அல்லது புதிய நபராகட்டும். அவரின் வருகையை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையுடன் மனமகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்ளவும். குறிப்பாக பெரிய முடிவுகள் அல்லது பொருளாதார ஒப்பந்தங்களை எடுக்கும்போது அவரின் ஆலோசனையை மதியுங்கள். இன்று தாயின் அன்பும் அறிவும் கொண்ட ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டியாக வரலாம். அவரது அனுபவம் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஆன்மீக சிந்தனைக்கும் உள்நோக்க பயணத்திற்கும் இது ஒரு சிறந்த நாள். இதனால் உங்கள் மனம் தெளிவும் ஆழமும் பெறும். சிலர் இன்றைய நாளை சமூக பொறுப்புகள், நெறிமுறைகள், மரபுகள் மற்றும் மதிப்புகளுடன் இணைத்து செலவிடலாம். மற்றவர்கள் தங்கள் உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் வெற்றியின் பாதையை நோக்கி நகரலாம். நாளின் நடுப்பகுதியில் ஒரு மகிழ்ச்சியான விழா அல்லது சமூக நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகலாம். இது புதிய உறவுகள் மற்றும் இனிய அனுபவங்களை உருவாக்கும். இன்றைய நாள் குடும்பத்திலும் சமூகத்திலும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிரம்பியதாக அமையும். உங்கள் துணையுடன் இணைந்து குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் மூத்தோர் வழங்கும் ஆலோசனையும் உறுதுணையாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் புரிதலும் பாசமும் ஆதரவும் அதிகரிக்கும். அன்புக்காக ஒரு சிறிய பரிசு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உறவை இன்னும் இனிமையாக்கும். நண்பர்களின் ஆதரவும் சேர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பழைய நண்பரை சந்திப்பது உங்கள் நாளை மேலும் மகிழ்ச்சியாக மாற்றும்.
மாணவர்களுக்கு சில சவால்கள் தோன்றினாலும் ஒருமித்து முயற்சி செய்தால் வெற்றியை அடையலாம். நுழஸ்தானோபி சமூகச் செயல்களில் கலந்து கொள்ளும் ஆர்வமும் புதிய முயற்சிகளை தொடங்கும் ஊக்கமும் எழும். குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை கவலைக்குரியதாக இருந்தாலும் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கும். மொத்தத்தில் ஒரு முக்கிய நபரின் ஊக்கம் மற்றும் ஆதரவு உங்கள் மனநிலையை வலுப்படுத்தி நம்பிக்கையுடன் முன்னேறச் செய்யும். இன்றைக்கு இளைஞர்களுக்கான நாள் உற்சாகமும் முன்னேற்றத்தும் நிரம்பியதாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பும் திறமையும் இணைந்து நீண்ட நாள் கனவுகளை நனவாக்கும் வாய்ப்பை தரும். நீங்கள் திட்டமிட்டு வைத்திருந்த வணிக முயற்சியை ஆரம்பிக்க இது மிகச்சிறந்த நேரம். ஏனெனில் கிரகநிலை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக உள்ளது. நாளின் ஆற்றல் மாற்றங்களையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். மேலும் குடும்பத்தில் நீண்ட நாள் நிலைத்து வந்த சிக்கல்கள் மெதுவாக சமாதானமான தீர்வை அடையும். வீட்டுக்கான வேலைகள் புத்திசாலித்தனமான முடிவுகளின் மூலம் முன்னேறி உறவினர்களுடனான பழைய மனக்கசப்புகள் உரையாடலின் மூலம் கரையலாம். பொருளாதார நிலை மிதமாக இருக்கும். ஆனால் தேவையற்ற ஆவலோ அல்லது திடீர் முடிவுகளோ நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை தவிர்க்குங்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியாக யோசித்து முடிவெடுப்பது மிக முக்கியம். இல்லையெனில் சில வேலைகள் பாதியிலேயே நிற்கலாம். மன அழுத்தம் உங்கள் ஆற்றலை தளரச் செய்ய விடாதீர்கள். அதற்கு பதிலாக உற்பத்தி திறனை மேம்படுத்தும் செயல்களில் ஈடுபடுங்கள். கடன் அல்லது நிதி பரிமாற்றங்களில் அவசரமாக முடிவெடுக்காமல் நிதானமாக திட்டமிட்டால் அதுவே உங்கள் எதிர்காலத்துக்கு வலுவான அடித்தளமாக இருக்கும். இன்று உங்கள் காதல் வாழ்க்கையிலும் குடும்ப உறவுகளிலும் ஆழமான உணர்ச்சிகளும் நேர்மறையான மாற்றங்களும் உருவாகும். வாழ்க்கை துணையுடன் பரஸ்பர புரிதலும் ஒத்துழைப்பும் வளர்ந்து நீண்ட நாள் தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு குடும்ப பிரச்சனைக்கு இன்றைய முடிவு காணலாம். காதல் உறவுகளில் ஒருவரின் உணர்வுகளை மற்றொருவர் மதிப்பது நம்பிக்கையையும் பாசத்தையும் மேலும் வலுப்படுத்தும். உண்மையான அன்பை பெறுவதற்கான முதற்கட்டம் உங்களை நீங்களே நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்வதே என்பதை மறக்காதீர்கள். இத்தகைய தன்னம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மனிதர்களை ஈர்க்கும். குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது இன்று உங்களுக்கு மனநிறைவை அளிக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையின் சிறிய அதிருப்தியை அன்பாலும் கவனத்தாலும் சமாளிக்க முடியும். சிக்கலான விஷயங்களில் ஒரு ஆலோசகர் அல்லது இளம் உறவினர் தங்களின் அறிவு மற்றும் புதிய பார்வையுடன் உதவி புரியக்கூடும். மொத்தத்தில் இன்று அன்பு, புரிதல் மற்றும் சுயபரிசோதனையின் மூலம் உறவுகளை மேலும் ஆழமாகவும் உறுதியானவையாகவும் மாற்றிக்கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாகும். பொறுமையுடன் இன்று முன்னேறுங்கள். ஏனெனில் இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியையும் மறக்க முடியாத அனுபவங்களையும் வழங்கப் போகிறது. வீட்டிலோ பணியிடத்திலோ ஒரு சிறிய கவலை தோன்றினாலும் இன்று உங்கள் முக்கிய நோக்கம் வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளிப்பதிலேயே இருக்கும். சில நேரங்களில் தவறான புரிதல்கள் சிறு தூரத்தை உருவாக்கலாம். ஆனால் ஒரு மலர் கொத்து, ஒரு இனிய சொல் அல்லது ஒரு சிறிய பயணம், இத்தகைய எளிய முயற்சிகள் உறவை மீண்டும் பாசத்துடன் இணைக்கும். தொழில் வாழ்க்கையில் புதிய சூழல் அல்லது திட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கலாம். அங்கு உங்கள் அனுபவம், திறமை மற்றும் நேர்மையான அணுகுமுறை சக ஊழியர்களையும் வணிக கூட்டாளர்களையும் ஈர்க்கும். இதன் பலன் உங்களின் வளர்ச்சியிலும் தெளிவாக பிரதிபலிக்கும். பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது முக்கியம். பணம், வளங்கள் மற்றும் மனித உறவுகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள். இன்றைய நாள் ஆன்மீக சிந்தனைக்கும் சுய அறிவுக்கும் சிறந்தது. உங்கள் நெறிமுறைகள் மற்றும் தெளிவான சிந்தனை வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்வு செய்ய வழிகாட்டும். நினைவில் கொள்ளுங்கள், மற்றவர்களின் எதிர்பார்ப்பை விட உங்கள் மனம் நம்பும் வழியை தேர்ந்தெடுத்தால் அதுவே உங்களை உண்மையான வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்லும். இன்று உங்கள் நாள் முழுவதும் பணிகளும் பொறுப்புகளும் நிரம்பியிருக்கும். எனவே ஒரு வேலையை முடித்த பின் மட்டுமே அடுத்ததை தொடங்குவது புத்திசாலித்தனமான நடைமுறையாகும். நீங்கள் செய்வது எது என்றாலும் அதில் உங்களுடைய முழு மனமும் ஈடுபட்டால் அதன் விளைவும் அதே அளவு சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தொழிலிலும் கல்வியிலும் தன்னம்பிக்கையும் தெளிவான வெளிப்பாடும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும். கடினமான சூழ்நிலைகளிலும் அமைதியான மனப்பான்மையுடன் செயல்பட்டால் சிக்கல்கள் எளிதாக தீரும். உங்களை சுற்றியுள்ள செல்வாக்கு மிக்கவர்களின் ஊக்கமும் ஆதரவும் இன்று உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். திறந்த மனதுடன் உரையாடுவது குழுப்பணியின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும். ஆனால் உங்களை அதிகமாக முன்னிறுத்துவதோ அல்லது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்குவதோ தவிர்க்கப்பட வேண்டும். நிலையான வளர்ச்சிக்கு யதார்த்தமான அணுகுமுறையே முக்கியம்.
கல்வி தொடர்பான ஒரு திட்டம் நிறைவடையும் வாய்ப்பு உள்ளது. வங்கித் துறையில் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பிரச்சனைகள் தீரலாம். ஊடகத்து துறையில் புதிய கண்ணோட்டங்கள் உருவாகலாம். சுற்றுலாத்துறையில் புதுப்பித்தல் தேவைப்படலாம். உடல்நலத்தை புறக்கணிக்காமல் மன அழுத்தத்தை குறைத்து தாக்கடையின் தியானம் அல்லது யோகா போன்ற அமைதியை தரும் பழக்கங்களை நாளந்தோறும் கடைபிடிக்கவும். நேர்மறை எண்ணங்கள் இன்று உங்கள் சிறந்த சக்தியாக மாறும். இன்று உங்களுடைய உடல் மற்றும் மனநலத்துக்கு சிறந்த நாளாக அமையும். பஷர்கால் உங்கள் பழக்க வழக்கங்களில் ஒழுங்கும் சமநிலையும் பேணினால் ஒரு நேரம் தவறாமல் உணவு உட்கொள்வதும் ஒரு ஆரோக்கியமான பழக்கங்களை தொடர்வதும் உங்கள் சக்தியை உயர்த்தும். தோள் பகுதியில் சிறிய பதட்டமோ அல்லது சோர்வோ உணரப்படலாம். அதற்கு காரணம் இரத்த ஓட்டம் மந்தமாக இருப்பதுதான். இதனை சமாளிக்க வெதுவெதுப்பான நீர் அருந்துவதும் மெதுவாக நடைப்பயிற்சி செய்வதும் உடனடி நிவாரணம் தரும். மன அழுத்தத்தை தவிர்த்து கடந்த கவலைகளில் சிக்காமல் தற்போதைய நிமிடத்தில் வாழ முயற்சிக்கவும். அமைதியான சிந்தனை, ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது இசை கேட்பது போன்ற சிறிய செயல்கள் கூட உங்கள் மனநிலையை நிலைப்படுத்தி நாளை சிறப்பாக மாற்றும். இன்று வியாழக்கிழமை இது குரு பகவானின் நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நாள் அறிவு, தசல், செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் மதப்பொழமாய் செயல்களுடன் தொடர்புடையது. சந்திரன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் நடைமுறை சிந்தனை அதிகரிக்கும். இருப்பினும் கண்ட யோகம் மற்றும் ராகு காலம் காரணமாக சில முன்னெச்சரிக்கைகள் அவசியம். இன்று செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத நான்கு செயல்களும் அவற்றின் காரணங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய 4 செயல்கள். 1. மத மற்றும் தொண்டு பணிகளை செய்யுங்கள். வியாழக்கிழமையன்று குருவின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். இது தானம், அறிவு மற்றும் நல்ல செயல்களின் பியட்டி வாய்க்கமாகும். இன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள். வாழைப்பழம் அல்லது மஞ்சள் நிறப்பூக்களை விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கவும். இது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் நிதி நிலைத்தன்மையையும் அதிகரிக்கும். காரணம், குரு பகவானின் ஆசீர்வாதம் ஒரு நபரின் வாழ்க்கையில் செழிப்பு, புத்திசாலித்தனம் மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறது. 2. அறிவு அல்லது திறனை அதிகரிக்கும் நோட்டை தொடர்பான பணிகளை செய்யுங்கள். சந்திரனோ மகர ராசியிலேட்டோ இருக்கிறார். இது கடின உழைப்பு மற்றும் கற்றல் தொடர்பான பணிகளில் வெற்றியை குறிக்கிறது. ஒரு படிப்பை தொடங்குவது, பயிற்சி பெறுவது அல்லது ஒரு புதிய உத்தியணிகள் வேலை செய்வது மங்களகரமானதாக இருக்கும். காரணம், மன்சொட்டி மகர ராசியில் உள்ள சந்திரனின் ஆற்றல் ஒழுக்கம் மற்றும் திட்டமிடலுடன் தொடர்புடையது. இது நீண்ட கால நன்மைகளை தருகிறது. 3. முதலீடு அல்லது நிதி திட்டத்தை மதிப்பாய்வு செய்கிறவர்கள். இன்று அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 முதல் மதியம் 12:32 வரை உங்கள் முதலீடுகள், காப்பீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள். காரணம், இந்த நேரம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் இதில் தொடங்கப்பட்ட எந்த ஒரு செயலும் நிரந்தர வெற்றியை வழங்குகிறது. 4. பெரியவர்கள் மற்றும் குருக்களை மதியுங்கள். வியாழக்கிழமை குருவை வணங்குவதற்கும் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் சிறந்த நாள். இன்று உங்கள் பெற்றோர், ஆசிரியர் அல்லது பெரியவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுங்கள். காரணம், குருவின் ஆசீர்வாதம் இந்த நாளில் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் வெற்றியை கொண்டு வருகிறது. இன்று செய்யக்கூடாத 4 செயல்கள். 1. ராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் தொடங்காதீர்கள். ராகு காலம் இன்றைக்கு மதியம் 1:34 2:58 இருக்கும். இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி அல்லது வணிக நடவடிக்கைகளையும் தொடங்க வேண்டாம். காரணம், ராகு காலத்தில் தொடங்கப்பட்ட செயல்களில் குழப்பம், தாமதம் அல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. 2. கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கண்ட யோகம் இன்று கிட்டத்தட்ட நாள் முழுவதும் இருக்கும். இது தகராறு மற்றும் பதற்றத்தை அதிகரிக்கும். குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ அமைதியை பேணுங்கள். 2. காரணம், இந்த யோகம் ஒரு நபரின் பேச்சு மற்றும் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கிறது. இது உறவுகளில் கசப்பை ஏற்படுத்தக்கூடும். 3. பொய் சொல்வது அல்லது யாரையாவது அவமதிப்பது தீங்கு விளைவிக்கும். வியாழக்கிழமையன்று பொய் சொல்வது, ஏமாற்றுவது அல்லது யாரையாவது அவமதிப்பது குரு தோஷத்தை ஏற்படுத்தும். காரணம், இதனால் பண இழப்பு மற்றும் மன அமைதியின்மை அதிகரிக்கக்கூடும். மத கண்ணோட்டத்திலும் இந்த நாள் தூய்மையை பேணுவதற்கான நாள். 4. கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தள்ளி போடுங்கள். இன்று சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார். இந்த ராசி நிதி ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த காரணத்திற்காக யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது
கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும். காரணம், இந்த நாளில் செய்யப்படும் பரிவர்த்தனை நீண்ட காலத்திற்கு முடங்கக்கூடும் அல்லது தகராறுக்கு காரணமாக அமையலாம். இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக ஆனால் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் நாளாகும். சந்திரன் மகர ராசியிலே சஞ்சரிப்பதும் வியாழக்கிழமையின் சேர்க்கையும் பண மேலாண்மை, முதலீட்டு திட்டம் மற்றும் நீண்டகால சேமிப்புக்கு நல்ல அறிகுறிகளை கொடுக்கிறது. மகர ராசி ஒழுக்கம், உத்தி மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையின் சின்னமாகும். எனவே இன்று நீங்கள் நடைமுறை நிதி முடிவுகளை எடுத்து எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கலாம். முதலில் முதலீடு மற்றும் பண மேலாண்மை. இன்று காலை முதல் அடுத்த நாள் விடியல் வரை கண்ட யோகம் இருப்பதால் அவசரமாக செய்யப்படும் முதலீடுகள் அல்லது கூட்டாண்மைகளை தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அதை சோதிக்க அல்லது ஆராய்ச்சி செய்ய நாள் நல்லது. ஆனால் இறுதி முடிவை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 முதல் மதியம் 12:32 வரை எடுப்பது அதிக லாபம் தரும். தங்கம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய இந்த நேரம் சிறந்தது. இரண்டாவது, வியாபாரம் மற்றும் தொழில். சந்திரன் மகர ராசியில் இருப்பது வணிகம் தொடர்பான பணிகளில் ஒழுக்கம் மற்றும் பொறுமையுடன் வெற்றி கிடைக்கும் என்பதை காட்டுகிறது. ஒரு பெரிய திட்டம் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பு அனைத்து அம்சங்களையும் சரிபார்ப்பது அவசியம். சூலயோகத்திற்கு பிறகு கண்ட யோகம் நடைமுறையில் இருக்கும். இதனால் சக ஊழியர்கள் அல்லது வணிகப் பங்காளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் அவசரத்தை தவிர்க்கவும்.